நம்ம புக்ல உள்ள ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சோ நம்ம புக்ல பார்த்தேன் அப்படினா city equal to make city இதுக்குள்ள name latitude and then longitude அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இதல பார்த்தேன் அப்படினா இது என்ன அப்படினா இந்த city அப்படினு இருக்கு பாரு. இது என்னன்னா ADT. ADT means abstract data type. இந்த making city அப்படினு இருக்கு பாரு. இதுதான் என்ன அப்படினா constructor. இது என்னது? constructor. சோ இதெல்லாம் இருக்கு பாத்தியா? இதெல்லாம் என்ன அப்படினு பார்த்தேன் அப்படினா என்னுடைய city ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். என்னோட city ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் நேம், லாட்டிட்யூட் and then longitude அப்படின்னு சொல்றாங்க. இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாசிங் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாராமீட்டர் பத்தி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா? பாராமீட்டர் அப்படின்றது என்னது? நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸ்குள்ள கொடுக்கக்கூடிய ஒரு வேரியபிளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாராமீட்டர்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இதில் பாரு, இப்போ என்னன்னா எனக்கு நான் இப்படி ஒரு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருக்கேன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா இதில் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா என்னென்னத்தெல்லாம் மேக் பண்ண போகுது இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பார்த்தேன்னா என்னோட நேமு அண்ட் தென் அதில் எவ்வளோ லாட்டிட்யூட் இருக்குது, எவ்வளோ லாங்கிட்யூட் இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் பில்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா என்னுடைய கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து தான் என்னவாக போகுது அப்படின்னா என்னோட சிட்டி டேட்டாவுடைய அப்ஸ்ட்ராக்ஷனை நான் கேதர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ நான் அதை கன்ஸ்ட்ரக்டர் பில்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டேன். ஸோ செலக்டர் அப்படின்றது என்னன்னு சொன்னேன்? ரிட்ரைவிங் ஏ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னேன். அப்போது செலக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ செலக்டர் அப்படின்றது get name city and then get latitude city, then get name, get longitude city. So இப்போ இது என்னது? இப்போ நான் இதுலேருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கொடுத்துட்டேன். இப்போ இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு நேமு, லாட்டிட்யூட், லாங்கிட்யூட் இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டரில் பில்ட் பண்ணியிருக்கு. இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக நான் என்ன பண்ணிக்கிறேன்? ரிட்ரைவ் பண்ணி அக்சஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு நேமை அதுக்கிட்டேருந்து வாங்கி வச்சுக்கிறேன் இல்லையா? வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? என்னுடைய அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸுக்கு அனுப்ப போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸையும் இண்டிவிஜுவலாக வாங்கி அனுப்புறதுக்காக தான் நான் கெட் நேம் சிட்டி அண்ட் தென் கெட் லாட்டிட்யூட் தென் இது வந்து சிட்டிக்கு அசைன் ஆக போகுது. சிட்டின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்க போகுது. அண்ட் தென் லாங்கிட்யூட். அப்போ ஒவ்வொரு வேல்யூஸாக என்ன பண்ணோம் அப்படின்னா ரிட்ரைவ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ரிட்ரைவ் பண்ணிக்குது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா செலக்டர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த வீடை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்பெசிஃபைடாக இப்போ இந்த பில்டிங் ஃபஸ்ட்டு ரூம் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற அந்த வேவை நம்ம கண்டுபிடிச்சி போகிறோம் அப்படின்னா அந்த வேவை சொல்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட் ரூம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா செலக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு சூடோ கோடு ஒன்று புக்கில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? சூடோ கோடு அப்படின்றது என்னமா? சூடோ கோடு அப்படின்றது நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டை நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இதுலேயும் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதனுடைய சூடோ கோட் ஃபஸ்ட்டு நான் என்ன அப்படின்னா என்னுடைய சிட்டி 2 சிட்டி இருக்குது. அந்த 2 சிட்டிக்கும் நான் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதுக்காக உள்ள ஒரு சூடோ கோட் ப்ரோக்ராம் தான் இது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் 2 சிட்டி இல்லையா? ஸோ சிட்டி 1 சிட்டி 2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா லாட்டிட்யூட். அதனால வந்து LT அப்படின்னு போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன்று. அண்ட் தென் இது வந்து லாங்கிட்யூட். அதனால ஃபர்ஸ்ட் லாங்கிட்யூட்.
colon or equal to get longitude city 1. அதே மாதிரி get longitude city 1. ரெண்டு சிட்டிக்கு வாங்கணும் இல்லையா? ஸோ அப்போ செகண்ட் சிட்டியினுடைய லாங்கிடியூடினுடைய வேரியபிள் அண்ட் தென் லாங்கிடியூடுடைய வேரியபிள் கோலன் ஆர் ஈக்குவல் அப்படின்றது வந்து அசைனிங் ஆப்ரேட்டர் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு லாங்கிடியூட் வாங்கிக்கிறேன் சிட்டி செகண்டுக்கு. அடுத்தது லாங்கிடியூட் கெட் பண்ணுறேன் இதுக்கு சிட்டி 2க்கு. இது ரெண்டுத்தையும் வாங்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தேன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தேன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு இந்த வேரியபிள் இருக்கு இல்லையா? இப்போ இது ரெண்டும் பார்த்தோன்னா எப்படி அசைன் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு வேரியபிள் வந்து இது இங்கேருந்து வாங்கக்கூடிய டேட்டாவை கொண்டு போய் எங்கே ஸ்டோர் பண்ணும்? இந்த ஃபஸ்ட்டு இதில் ஸ்டோர் பண்ணும். அண்ட் தென் செகண்டில் இங்கே வாங்கக்கூடியது என்ன பண்ணும்? இதில் ஸ்டோர் பண்ணும். அப்போ அதே மாதிரி இங்கே வாங்கக்கூடிய சிட்டி 2உடைய லாங்கிடியூட் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டில் உள்ள LT2க்கு சேவ் பண்ணும். அண்ட் தென் இதில் உள்ள லாங்கிடியூடு சிட்டி 2வை என்ன பண்ணும்? LG2 அப்படின்ற வேரியபிளில் ஆட் பண்ணும் இல்லையா? ஸோ அப்படி வாங்கி வச்சிருக்கோம் என்னோட வேரியபிள்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இதில் பார்த்தோன்னா லாங்கிடியூடில் உள்ள ஃபஸ்ட்டையும் லாங்கிடியூடில் உள்ள செகண்டையும் மைனஸ் பண்ணி அண்ட் தென் 2ஆல் பவர் எடுக்கும். தென் பார்த்தேன் அப்படின்னா என்னோட ஃபஸ்ட்டில் உள்ள லாங்கிடியூடையும் அண்ட் தென் செகண்டில் உள்ள லாங்கிடியூடையும் 2 பவர் ஓகேவா? ஸோ 2 பவரால் எடுத்து ஒரு ஸ்கொயர் ரூட் ஒன்று எடுத்து அதில் வேல்யூஸ் என்ன வருதோ அதை எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு சிட்டியினுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து என்னது? ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கெட் லாங்கிடியூட் அண்ட் தென் கெட் லாங்கிடியூட் இதெல்லாம் என்னது? செலக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா உன்னுடைய புக்ஸில் பார்த்தேன் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. எது வந்து செலக்டரு எது வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றத நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். மேக் பாயிண்ட் x, y ஓகேவா? ரிட்டர்ன் x, y and then x coordinate point return point of 0 and then y coordinate point return point 1 ஓகேவா? ஸோ இப்போ இதில் எது கன்ஸ்ட்ரக்டர் எது செலக்டர் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தேன் அப்படின்னா இது என்னது x y அப்படிங்கும்போது இது என்னது? ஒரு கிராஃப் இல்லையா? ஸோ இப்போ இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ இதை y அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா இதில் ஹோலாக நம்ம வந்து 2 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். ஒன்று x இன்னொன்று வந்து y அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது yல நீ பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா? ஸோ இப்போ இதில் எது கன்ஸ்ட்ரக்டர் எது செலக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது என்னது? என்னுடைய ஃபுல் ப்ரோக்ராமையும் இது என்ன பண்ணும்? பில்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அப்போ இந்த எக்ஸு ஒய் அப்படின்ற என்னோட ஃபுல் ப்ரோக்ராமையும் இது என்ன பண்ணுது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதில் பாரு செப்பரேட்டாக என்ன பண்ணுது? இந்த எக்ஸ் ஆக்சிஸில் 0th பொசிஷனை பாயிண்ட் அவுட் பண்ணு அண்ட் தென் ஒய் ஆக்சிஸில் 1 அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ண அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபையாக ஒரு இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்லுது இல்லையா? ஸோ அப்போ அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேவா? ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, செலக்டர்னா என்ன அப்படின்னு புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரேஷனல் ப்ரோக்ராமை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் டாபிக். ஓகேவா? So representation of ADT using rational number. Rational number அப்படின்னா என்னமா? So ratio of two integer number தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா rational number அப்படின்னு சொல்லுவோம். So இப்போ a அப்படின்னு சொல்லிட்டு ஒரு integer value and then என்னது b அப்படின்ற ஒரு integer value இருக்கும். So இப்போ இதை என்னன்னு சொல்லுவோம், நியூமரேட்டர்னு சொல்லுவோம், இதை என்னன்னு சொல்லுவோம், டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு இன்டீஜர் நம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8/3 and then 19/13 இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை ரெண்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு பார்ட்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ இதை ஆப்ரேட் பண்ணக்கூடியதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ரேட் பண்ணக்கூடியதை அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், ஆப்ரேட் பண்ணக்கூடியதை அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இதை டிஃபைன் பண்ணக்கூடியதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கான்க்ரீட் அப்படின்றது என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் இன் எ பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இஸ் கால்டு கான்க்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி தான் இது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் தென் டிஸ்ட்ரக்டரை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், எதை கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறோம் எதை டிஸ்ட்ரக்டர்னு சொல்கிறோம் அப்படின்றது தான் இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரேஷனல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கும் போதே நான் என்னன்னு சொல்லிட்டேன், ரெண்டு இன்டீஜர் நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னன்னு சொல்லிட்டேன் ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ அப்போது இந்த ரேஷனல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு நான் ரெண்டு இன்டீஜர் கொடுக்க போகிறேன். ஒன்று என்னது n, இன்னொன்று வந்து என்னது d, நியூமரேட்டர் அண்ட் தென் டினாமினேட்டர் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ அதுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுவேன். இந்த நியூமரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து நியூமர் அப்படின்னு எழுதிக்கிறேன், அது எக்ஸ் அப்படின்ற ஒரு பேராமீட்டர்ஸை கொடுக்குறேன் அண்ட் தென் டினாம் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒய் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது எந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது ரெண்டுமே பார்த்தேன் அப்படின்னா என்னத்தை ரிட்டர்ன் பண்ணோம், இந்த ரிட்டர்ன் பண்ணுறது இந்த நியூமரேட்டரில் உள்ள ரேஷனல் இன்டீஜர் நம்பரை இது ரிட்டர்ன் பண்ணும் அண்ட் தென் இது டினாமினேட்டரில் உள்ள இன்டீஜர் ரேஷனல் நம்பரை என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சூடோ கோடு ஒன்று எழுத போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் கோலன் எக்ஸ் கமா ஒய் கோலன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 8,3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போனா எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ஒய்ன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. எக்ஸுக்கு 8ன்னு எடுத்துப்பேன், ஒய்க்கு 3ன்னு எடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா ரேஷனல். ஸோ ரேஷனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இங்கே என்னன்னு கொடுக்குறேன் அப்படின்னா n, d அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தேன் அப்படின்னா என்ன ரெண்டு செலக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், நியூமரிக் x அப்படின்னு கொடுத்துருக்கேன் and then என்னது டினாம் இல்லையா? ஸோ நான் கண்டிப்பாக என்னது இந்த மாதிரி டிவைட் சிம்பிளில் தான் அந்த ரேஷனல் நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டிவைட் சிம்பிள் போட்டிருக்கேன்.
enum அப்படின்னு கொடுத்து y அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது இங்கே என்ன நடக்கும், ரெண்டு இன்டீஜர் நம்பர் வாங்கும், 8 3 அப்படின்னு சொல்லி ரெண்டு இன்டீஜர் நம்பர் வாங்கும், அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும். அப்போ எனக்கு அவுட்புட் என்னன்னு வரும், ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி உள்ள பாயிண்ட் சம்திங்கில் ஏதோ ஒரு ஆன்சர் அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் எனக்கு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ இது வந்து ஒரு இமேஜினரி பார்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஒரு ரியாலிட்டியை ஒரு இமேஜ் பண்ணி ஒரு டிசைன் பண்ணுறோம் ஒரு ப்ரோக்ராமை அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா விஷுவல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், விஷுவல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஒரு ரியாலிட்டியாக இருக்கக்கூடியதை நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ணி ஒரு கோடிங்கை டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக சொல்லக்கூடிய ஒரு நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்குள்ள டாப்பிக்கில் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு ஃபங்க்ஷன், ஒன்று என்னது கன்ஸ்ட்ரக்டர், இன்னொன்று வந்து செலக்டர் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய என்னென்ன ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இதை யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம், இதில் எது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸு எது கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இதில் பார்த்தேன் அப்படின்னா இது ரெண்டு என்னது வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இதை என்னன்னு சொல்லுவோம் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம், இதை என்னன்னு சொல்லுவோம் செலக்டர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா. ஸோ இந்த கிளாஸஸ் முடிஞ்சிச்சுமா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ் பார்த்தேன் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்து இல்லையா ஒரு டேட்டா டைப்ஸ் லிஸ்ட் டப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், டப்பிள்ஸ் ஆர் டியூப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அதை பற்றி தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.